கோயம்புத்தூரில் தான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தினசான சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கிறது நம்மளோட கோயம்புத்தூர் ஆவாரம்பாளையத்தில். ஒரு கார் அது பாட்டுக்கு தான் நின்றுட்டுருக்கு ஓரமாக. 2 வீலரில் வந்த ஒருத்தர் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு திடீர்னு அந்த காரோட கண்ணாடியை வந்துட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எதுக்கு அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளமான இருந்திருக்கலாம். பட் ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து நின்றுட்டு இருந்த ஒரு காரை கண்ணாடி எடுத்து ஃபுல்லாக வந்துட்டு போட்டு அடித்து உடைக்கிற இந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஈவன் வந்து அவர் வந்து ரெடியாக தான் வந்திருக்காரு. அவருடைய வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் கண்ணாடியெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ரோட்டில் இருந்த ஒரு சில பொருட்கள் எடுத்தும் அந்த கண்ணாடியை உடைச்சிருக்கிறாரு. ஸோ இது எதனால அவர் இந்த மாதிரி பண்ணார், யார் இந்த நபர் அப்படிங்கிறத இப்போ போலீஸார் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா பேசி சுமூகமாக முடிக்க பாருங்கள். இந்த மாதிரி வந்து பப்ளிக் பிளேஸில் அவங்களுடைய இந்த மாதிரி உடைமைகளை உடைக்கிறது உண்மையாகவே வந்து சட்டப்படி குற்றமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் ஜஸ்ட் 1-2 தடவை அடிச்சுட்டு விடல, என்னெல்லாம் பெரிய கல்லாலாம் கிடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து எடுத்து போடலாம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போகிறாரு. ஸோ இதுதான் அந்த இடத்துல இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த இடத்துல வெஹிக்கிள் விட்டாலும் அதுக்கு சேஃப்டி இல்லைன்னு பொதுமக்கள் இப்போ வந்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க.